இழுத்தெடுக்கக்கூடிய பெண் எப்படி வார்த்தை பாருங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலா சொல்லிட்டு போன வார்த்தை இந்த நூற்றாண்டுக்கு சொன்ன வார்த்தை மாதிரி இருக்குது. அல்லாஹ் அக்பர். எங்களுடைய பெண்மணிகளை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பெற்றோர்களே, பிள்ளைகளின் அழகை பார்த்து ரசிக்காதீர்கள். என்ன ஆசை தெரியுமா? வாப்பமாருக்கு ஏண்ட மகள் ஜில் ஜில்லுண்டு போகணுமாம். உம்மாமாருக்கு ஆசை ஏண்ட மகள் உடுத்தா நடிகை மாதிரி. நடிகை கிடையாது, விபச்சாரி. தண்ட மகள் விபச்சாரி மாதிரி இருக்கணும் ஆசைப்படுறீங்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளக்கூடாது. வாகனத்திலே முன்னுக்கு உட்கார வச்சு சில மாப்பிளமாறு இருக்காங்க. மாப்பிளமாரா பொம்புள மாறாண்டு விளங்கல. தண்ட பொம்புளை அழகா உடுப்பாட்டி பைக்ல ஏத்திக்கிட்டு போறான், வாகனத்துல முன்னுக்கு வச்சுக்கிட்டு போறான். பாக்குறவன் எல்லாம் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு புள்ளைய முடிச்சிருக்கிறாப்பா, எங்கால தேடினானோ தெரியாண்டு என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணுமா? லேசா சுவர்க்கம் போகலாம். உங்களுக்கு லேசா சுவர்க்கம் போயிருவீங்க. நல்லா விளங்கிக்க. பெற்றோர்களாக இருப்பவர்கள், பெண் பிள்ளைகளை சுமந்து வளர்த்து கொண்டிருப்பவர்கள், நீங்கள் ஒழுக்கமுள்ள பெண்களாக வளர்த்து அந்த பெண்களுக்கு ஒழுக்கமுள்ள ஆணை திருமணம் முடித்து வைத்தால் 2 பொம்புள புள்ள போதும் சகோதரர்களே. நபிகளார் சொன்னாங்க, நரகத்துக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால பொம்புள புள்ளையை பெற்றதை பாக்கியமா நினைங்க, அழகு பொருளா நினைச்சு வேடிக்கை காட்ட நினைக்காதீங்க. ஒழுக்கமான ஆடைகளை வெளியே செல்லும் பொழுது அணிந்து. சில வாப்பமார் இருக்கிறாங்க, என்னங்க உங்களோட பிள்ளைக்கு அபாயா போடுறது இல்லையா? எங்களோட பிள்ளைக்கு விருப்பம் இல்ல ஹசரத்து நோமலா சொல்லிட்டு போவாரு. உங்களோட விருப்பம், உங்களோட பிள்ளையோட விருப்பத்துக்கு தான் நீங்க ஆடணுமோ அல்லது உங்களோட விருப்பத்துக்கு புள்ள ஆடணுமா? அதனால சொல்கிறேன், உங்களுடைய கடமை குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. பெற்றோர்களாக இருப்பவர்கள் அதிலும் உம்மா மாற பேச்ச கேட்காதீங்க. புள்ளைய வழி நடாத்துறதுல வாப்பா மாறதான் புள்ள, வாப்பா மாறதான் புள்ள. சில பேர் எங்கட பொஞ்சாதிக்கு விருப்பம் இல்ல ஹசரத்து, அந்த பொஞ்சாதிய தலாக்கான்னு சொல்லிட்டு போங்க. விளங்குதா? இஸ்லாமிய ஆடைய விரும்பாத பொம்புல, தாடிய விரும்பாத பொம்புல, சுபகுக்கு போறத விரும்பாத பொம்புல, பள்ளியில் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போகாத விரும்பாத பொம்புல, மார்க்கத்துக்கு சேவை செய்வதை விரும்பாத பொம்புல, தலாக்கு சொல்லிட்டு போங்க. அந்த பொம்புல எதுக்கு? ஈமானை இறையச்சத்தை கூட்டுகின்ற பெண்களாக இல்லை என்றால் இந்த பெண் எதுக்குங்க வாழ்க்கை துணை? உலகத்தில் மட்டும் இன்பம் அனுபவிக்கிறதுக்கா? அதனால சொல்கிறேன், ஆண்களாக இருப்பவர்கள் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கின்ற ஆடைகளில் மிக கவனமாக இருங்கள். அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் திமிழ்ச்சதையாக இருக்குமோ. என்ன உதாரணம் சகோதரர்கள், என்ன உதாரணம், அருமையான உதாரணம். ஒட்டகத்துல முதுகில் ஒரு சதத்துண்டு இருக்கும் சகோதரர்களே. சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? தலையில கொண்டைய கட்டி அப்படி உச்சில வைக்கிறதுக்கு தெரியுமா? அபாயா சுட்டா நிக்கணுமா? ஆணியெல்லாம் ஏத்தி விட்டா அபாயா ஆட்டாம சாமி மாதிரி நிக்கணுமா? லேசா சுவர்க்கம் போகலாம். உங்களுக்கு சுவர்க்கத்துல வாசமும் கிடைக்காது. விளங்குதா? நீங்கள் ஜனாசாவுடைய பாடத்தை புரட்டி ரசூலுல்லாஹ்வுடைய மகனுக்கு நபிகளார் விரும்பிய கொண்டையை பாருங்கள். என்ன சொன்னாங்க? முடிய பிரிச்சு 2 பின்னல் கொண்ட, பாடசாலை பிள்ளைக்கு போடுவோம் பாருங்க கொண்டை, அந்த பின்னலை போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் ஈமானிய பெண்களுக்குரிய கொண்டை. நீங்க கொண்டை போடுறதா அந்த போடு, பொரடிக்கு கீழே விளங்க, அபாயாக்கு வெளியே விளங்கப்படாது. விளங்குற கொண்டை போட்டீங்கன்னு சொன்னா அந்த கொண்டையே உங்களை என்ன செஞ்சிடும்? நரகம் கொண்டு போயிடும். இந்த அளவு ஒழுக்க விழுமியங்களை சொல்லித் தந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒழுக்க விழுமியம் தெரியாமல் வாழ்வதுதான் நானும் நீங்களும் ஆச்சரியப்பட வேண்டிய அல்லது கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய அம்சம்.